காவேரின்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குருஜி வந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் பேச போகிறோம். குருஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரெகுலராக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டு சார் இது வந்து பேசலாமா, இது எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் சில நாளைக்கு அவர் என்ன பண்ணுவார், இது ஒரு சூப்பரான பாயிண்ட் இருக்குது, இன்றைக்கி நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வருவார். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்துருக்காரு. என்னென்னா, நம்ம எதில் வந்து ஒன்றா இருக்கோமோ இல்லையோ, ஓகேவா, அமெரிக்காவோட நம்ம எப்போயுமே இந்தியாவை கம்பேர் பண்ணுவோம். அமெரிக்கா இங்கே இருக்கும், இந்தியா இங்கே இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம கிட்டத்தட்ட இப்படி நெருங்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். அமெரிக்காவுடைய பணவீக்கம் வந்து 8.3, கரெக்டாக சார்? சரி, இந்தியாவுடைய பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ 7.something அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அது 8 இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா வெளியே உள்ளே தெரில, சரி வெளில தெரில, டேட்டா வரல, அப்படி தான் இருக்குது. ஸோ எதில் நம்ம ஒத்து போகிறோமோ இல்லையோ, அமெரிக்கா கூட வந்து இந்த இன்ஃப்ளேஷனில் கிட்டத்தட்ட ஒத்து போகிறோம். அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேர் வந்து அமெரிக்கா வாழ்க்கை வேறங்கன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனில் கிட்டத்தட்ட ஒத்து போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஃபெடரல் ரிசர்வ் ரெண்டுமே வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, இன்ஃப்ளேஷனை அவங்க எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கிற பல விஷயங்களை தான் வந்து இன்றைக்கி பேசலாம்னு ஒரு பிளானு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து யூஎஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறத தாண்டி இல்லை, ஒற்றுமை வேற்றுமை. ஓகே, நம்ம ஆர்பிஐ எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க அண்ட் ஃபெட் ரிசர்வ் வந்து அவங்க எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க, இன்ஃப்ளேஷன் வந்து இந்தியாவோட ஜாஸ்தி இருக்குது அமெரிக்காவில் அப்படின்ட்டு. நமக்கு அஃபிஷியல் டேட்டா படி 6.9 இங்கே. அமெரிக்காவில் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 8.3, ஸ்லைட்லி லெஸ். லாஸ்ட் மந்தோட மார்ச்சை கம்பேர் பண்ணால் ஏப்ரலில் வந்து ஸ்லைட்லி லெஸ்ஸாக இருக்குது. 8.5லேருந்து 8.3 வந்துருச்சு. ஓகே, ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாலிசி தான் பண்ணுறாங்க வித் ரிகார்ட் டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இன்ஃப்ளேஷன் அப்படின்ட்டு. இவங்க வந்து மணி சப்ளையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அந்த சேம் ஃபுட்டிங்கில் தான் இருக்காங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரெண்டு பேரும் ஏற்றுறாங்க. ஸோ அவங்க வந்து ரெண்டு ட்ரென்ச்சாக ஏற்றுறாங்க. ஒன்று 0.25, ஃபெடரல் ரிசர்வ் வந்து 0.25, அப்புறம் 0.5. இப்போ வந்து 0.75 இஸ் அஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இங்கே ரெப்போ ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் 4லேருந்து 4.5. அப்புறம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவையும் 4லேருந்து 4.5 ஏற்றியாச்சு. ஸோ ஆர்பிஐயோட டார்கெட் வந்து பிட்வீன் 4 and 6 இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃப்ளேஷன் அதுக்கு மேலே போயிடுச்சு. ஓகே, அமெரிக்காவோட இது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, 2% தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து எக்கச்சமாக போயிடுச்சு. ஸோ ஆர்பிஐ இப்போ வந்து இது வரைக்கும் சிமிலாரிட்டிஸ் முடிஞ்சு போச்சு. ஓகே, இனிமேல் டிஃப்ரென்ஸை பற்றி பார்ப்போம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ கொடுத்த மேண்டேட் வந்து டிஃப்ரெண்ட்டு. அவங்க என்ன செய்யணும்னு அவங்களோட பேசிக் ஒர்க் என்னங்கிறதும் ஃபெடரல் ரிசர்வோட பேசிக் ஒர்க் என்னங்கிறதும் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அது பார்த்துலாம். ஓகே, ஆர்பிஐ வந்து இம்பார்ட்டன்ட் இது வந்து மணி சப்ளை பார்க்கணும். அவங்க தெர் இஸ் லிக்விடிட்டி எப்படி இருக்குன்னு. அப்புறமேல வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து தி இன்ஃப்ளேஷன் பார்ட். மணி சப்ளை இன்ஃப்ளேஷன் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். ஓகே, அவங்க கசின்ஸ் மாதிரி அது. மூணாவது இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட். எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதும் அது அவங்களோட மெயின் மேண்டேட். ஓகே, இது மூணு தான் அவங்க மெயினாக பார்த்துட்ருப்பாங்க. அமெரிக்காவில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அவங்களுடைய ஜாப். க்ரோத் அஃப்கோர்ஸ் அவங்க பார்த்தாகணும், இன்ஃப்ளேஷனும் அவங்க பார்த்தாகணும், ஃபெட் ரிசர்வ் சொல்கிறோம். அண்டு வந்து ஒன் மோர் திங் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் மேண்டேட். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபெட் ரிசர்வ். ஓகே, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து அதை பற்றி அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப். ஓகே, இங்கே வந்து ஹையஸ்ட்டு அன்எம்ப்ளாய்டு பீப்புள் இருந்தாங்க. இப்போ 2019 டேட்டா படி என்னென்னா அதை ஹிஸ்டாரிக்கலி ஹையஸ்ட்டு 45% வேர் அன்எம்ப்ளாய்டு. ஓகே, நம்ம வந்து யங் பாப்புலேஷனால் எவ்ரி இயர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஆனால் 2019 எடுத்துட்டிங்கன்னா ஃபெட் ரிசர்வ் வெரி குட் அந்த எம்ப்ளாய்மெண்ட் சைட்லேயும் சரி. க்ரோத்து 2011 ட்ரெமெண்டஸ் க்ரோத் இன் யூஎஸ். அவங்க வந்து அந்த இன்ஃப்ளேஷனும் ரொம்ப லோவாக இருந்தது, கவலையப்படலை, ஜாலியாக இருந்தாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது, பிஃபோர் 2020 எடுத்துட்டிங்கன்னா இந்த இந்தியா வந்து டிக்ளைனிங் எக்கானமியாக இருந்தது.
ஜிடிபி வாஸ் கோயிங் டவுன். ஓகே. குவார்டர் ஆஃப்டர் குவார்டர் பார்த்தா கீழே போயிட்டு இருந்தது. இப்போ பேண்டமிக் வந்து காப்பாற்றிடுச்சு ஆக்சுவலாக. அப்புறமேலு வி ஸ்டார்டட் க்ரோயிங். பட் அமெரிக்கா அப்படி இல்லை. அப்போ வந்து இட் வாஸ் க்ரோயிங் ஃபார் நியர்லி 10 இயர்ஸாக தெர் வாஸ் அ ரோபஸ்ட் க்ரோத் இன் அமெரிக்கா. அண்ட் இன்ஃப்ளேஷன் ஆல்சோ ஒன்லி 2% அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ தேவர் நாட் பாதர்டு அபவுட் தி இன்ஃப்ளேஷனோ க்ரோத்தோ எதுவும் பண்ணாமல் கவலைப்படாமல் இருந்தாங்க ஃபெடரல் ரிசர்வ். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஏற்கனவே பற்றி நம்ம சொன்னோம். இங்கே இருக்க எம்ப்ளாய்மெண்ட் வந்து நாட் அப் டு த மார்க்கு. ஆனால் அமெரிக்காவில் வந்து ரீசனபிளி எம்ப்ளாய்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா தி சப்ளை சைடில் வந்து வி ஹாவ் இஷ்யூஸ் ஆன் த பெரினியல் ப்ராப்ளம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். 1960s இருக்கட்டும், 1970s 80s, லாஸ்ட் செஞ்சுரியில் எடுத்தாலும் சரி, இந்த செஞ்சுரி எடுத்து பார்த்தாலும் சரி, நம்ம வந்து கண்ட்ரி ஆஃப் ஷார்ட்டேஜஸ் தான் எப்பொழுதுமே. ஓகே. எக்ஸப்ட் ஃபார் பீப்புள் வந்து எவ்ரி திங் வாஸ் இன் ஷார்ட் சப்ளை. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு மாதிரி ஷார்ட் சப்ளையாக இருக்கும். ஒன்று ஃபோன் இருக்காது, லேண்ட்லைன் இருக்காது, இல்லாட்டா ஆட்டோமொபைல் வாங்க முடியாது, 2 வீலர் வாங்க முடியாது, இல்லாட்டா நீங்கள் ஈவன் இப்போ வந்து எசென்ஷியல் மெட்டீரியல் லைக் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோல் ஷார்ட்டேஜ். ஸோ வி ஆல்வேஸ் இன் பெர்னியல் ஷார்ட் சப்ளை. அதனால் கண்ட்ரி வந்து இந்த ஏதாவது ஒரு சப்ளை சைடில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஒரு பெரிய இஷ்யூவாகவே கன்சிடர் பண்ணுறதில்ல. ஓகே. பட் அமெரிக்காவில் அது மாதிரி இல்லை. ஷார்ட்டேஜுங்கிறது அவங்க கண்ட்ரியில் பார்க்காதவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷார்ட்டேஜை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அதனால வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதனால வந்து RBI வந்து இங்கே வந்து அதை பற்றி கவலைப்படுறதில்ல. பட் ஆனால் அவங்க ஃபெட் ரிசர்வ் வந்து இந்த சப்ளை சைடு பாட்டில் நெக்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுங்கிற ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. தெர் இஸ் another important difference between these two people, how to tackle அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் அனதர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து லோவஸ்ட் ஆகிடுது. ஓகே. லோவஸ்ட். இது வந்து பிக்கஸ்ட் கன்சர்னாக இருக்குது. ரெண்டாவது வேலை இல்லாதவங்களுக்கு அவங்க ஒரு ஸ்டைஃபண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல. ஆமாம், அது வேறு சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டமில் அது வேறு வந்துடும். ஓகே. இங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஒரு பெரிய ஹெட்டேக் ஃபார் ஃபெட் ரிசர்வ். ஏன் அப்படின்னா எல்லாரும் எம்ப்ளாய்டாக இருந்தாங்கன்னா, அதுவும் பெட்டர் சேலரி இருக்கும்போது இவன் போய் நிறைய டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். So much money will be chasing too few goods. ஏற்கனவே சப்ளை சைடில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது டியூ டு இந்த யுக்ரைன் வார்னாலையும். ஸோ அதர் வந்து சைனா வந்து க்ளோஸ்டு பிகாஸ் ஆஃப் பேண்டமிக்னால அங்கே வேறு க்ளோஸ்டு. அதனால் எசென்ஷியல் மெட்டீரியல் அவுட் சைட்லேருந்து வரனால சப்ளை கன்ஸ்ட்ரெயின் நிறைய இருக்கனால ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கு வேறு. ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹெட்டேக் ஃபார் ஃபெட் ரிசர்வ். நம்ம சைடில் வந்து இது ஒரு பெரிய ஹெட்டேக் இல்லை. ஏன்னா வி லிவ் வித் ஷார்ட் சப்ளை ஆல்வேஸ். அதனால் இதை பற்றி கவலைப்படுறதே இல்லை கவர்மெண்ட்டு. ஓகே. ஸோ ஒவ்வொரு டைமில் ஒரு சப்ளை ஷார்ட் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பவர் கட்டை பற்றி பார்க்குறோம்ல, இப்போ டியூ டு ஷார்ட்டேஜ் ஆஃப் கோல்னால. ஸோ அதே மாதிரி ஷார்ட்டேஜ் வந்து பெரினியல் ஃபீச்சர் இன் இந்தியா. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இஸ் ஆல்வேஸ் வந்து பெரினியல் ப்ராப்ளம் இன் இந்தியா. எக்ஸப்ட் இப்போ வந்து ஒரு நல்ல சிச்சுவேஷன் ஃபார் இதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, பெட்டர் ஸ்கேலும் கிடைக்குது. இது அந்த ஏரியாவை தவிர இன்னும் அதர் ஏரியாவில் லாட் டு பி இம்ப்ரூவ்ட் அப்பான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் சைடில். ஓகே. ஸோ ரெண்டு பேரும் ஃபேஸ் மெனி சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமை நிறைய இருக்குது, ஆனால் வேறுபாடும் நிறைய இருக்குது. அதனால் அமெரிக்கா செய்ய வேண்டிய அதே, அதாவது ஃபெடரல் ரிசர்வ் பண்ணுற அதே இதை வந்து நம்ம RBI பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே. ஓகே. நம்ம ஊரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஆல்ரெடி வெரி ஹை. இப்போ வந்து 4.5 itself is high. அவன் வந்து 0.25 பற்றி தான் பேசுகிறான், இல்லைடா 0.5 பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து we require a different approach altogether. ஓகே. ஓகே. ஜஸ்ட் பை இன்க்ரீஸிங் த மணி. ஏற்கனவே ஃபாரினர்ஸ்லாம் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இந்தியாவிலேருந்து. அதே வில் கண்ட்ரோல் இது மணி சப்ளையை. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வேண்டியதில்லை. ஏன்னா இன்ஃப்ளேஷன்னாலே பீப்புள் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே இன்னொரு அடி என்ன ஆகுதுன்னா, அவங்களோட EMI ஜாஸ்தியாக போகுது, இல்லாட்டா ஆட்டோமொபைல் வாங்கணும்னா அது இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜாஸ்தி. ஸோ ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து ஸ்டில் ஆர்கனைஸ்டு செக்டாருங்கிறது ரொம்ப ஸ்மால் சைஸ் தான். ஓகே. ஸோ அதனால் வந்து
பாருங்கள் only 12% ஆஃப் த எக்கானமி தான் லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். பட் அமெரிக்காலாம் 55% இஸ் லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். அதனால் வந்து நம்ம கண்ட்ரி வந்து இன்னும் அந்த லெவலுக்கு ரீச் ஆகலை. அதனால் தி ஆர்கனைஸ்டு செக்டார்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வெரி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த டோட்டல் ஜிடிபியாக இருக்குது. அதனால் ஜஸ்ட் பை மணி கண்ட்ரோலில் சப்ளையை தடுக்கிறனால உடனே இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ளை சைடை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இது வந்து மேன் கிரியேட்டட், கவர்மெண்ட் கிரியேட்டட் ப்ராப்ளம். அதனால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகிடும். இதுதான் நான் ஐ ஃபீல் இட். ஓகே சார், இந்த கம்பேரிசன் நல்லா இருந்துச்சு. அதாவது ஆர்பிஐ எஃப்டிஐ ரெண்டோடைய இதுவும் எப்படி இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க இன்ஃப்ளேஷன் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சார், ரிலையன்ஸ் கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைனுக்கு பிறகு, இந்த யுக்ரைன் கிரைசிஸ்க்கு பிறகு வந்து ரிலையன்ஸுடைய வளர்ச்சிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து இப்போ இந்த ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம்ல, அதன் மூலமாகவும் ரிலையன்ஸுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. எந்த அளவுக்கு வந்து இதில் இவங்களுடைய க்ரோத் இருக்கும், எப்படி வந்து இதுலேருந்து சம்பாதிப்பாங்க? உங்களுக்கு வந்து இப்போ மித்தடெல்லாம் $105 அப்படின்னா இவங்களுக்கு கெட்டிங் டிஸ்கவுண்ட் $30 லெஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் ரஷ்யன் ஆயில் வந்து இது வந்து ஒரு சாஃப்ட் க்ரூடு, ஹெவி க்ரூடு. அதனால் சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், விஸ்காசிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஃப்ளோ ஆகாது. விஸ்காசிட்டினா அவ்வளோ ஈஸியாக அந்த பைப்லைனில் போகாது. ஸோ அப்புறம் சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கனால அது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரிஃபைனரி தான் அதை ரிஃபைன் பண்ண முடியும். ஆனால் ரிலையன்ஸ் ஹஸ் காட் தட். ஓகே ஓகே. ஸோ அதை ஈஸியாக ரிஃபைன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெக்னாலஜி வச்சுருக்காங்க, எல்லா ரிஃபைனரியும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஆல்சோ. ஸோ சம் ஆஃப் தம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய குட் நியூஸ். ஏன்னா ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி லோ காஸ்ட்டில் ஃபியூல் வாங்குறதுனால தே வில் பர்ஃபார்ம் வெரி வெல் இன் திஸ் குவார்ட்டர். ஓகே, இந்த குவார்ட்டரில் ரிலையன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காரு. ஏற்கனவே நிறைய ஒரு சொன்னது நடந்துகிட்டு இருக்கு, அதனால இதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ரெண்டு விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒன்று வந்து இந்தியாவுடைய ஆர்பிஐயும் அமெரிக்காவுடைய ஃபெட் ரிசர்வையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைய போகிறாங்க இந்த ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுனால ஒன்று. ஸோ இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நம்ம குருஜி ஆசைப்படுறார், கேட்டிருக்கேன். ரைட். இப்போ ஆர்பிஐ வந்து ஷெட்யூல்டு மீட்டிங் வந்து ஜூனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் வீக். அப்போ வந்து ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஓகே, அடுத்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அதுதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்லையும் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து நீங்கள் அந்த காசு பணம் கூட டெலிகிராம் சேனலையும் பண்ணலாம், அங்கேயும் கொஸ்டின் இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்மந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு காவேரி பிஸ்னஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி காவேரி நியூஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு சேனலையுமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்த இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ.